கிறிஸ்துவன்மாவுடைய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். கடந்த காலங்கள் முழுவதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து பராமரித்து வேண்டித்து வந்திருக்கிறார். நம்முடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கிருபையாய் ஒரு புதிய மாதத்தை காணுகின்ற பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் ஆண்டவர் அளிச்சிருக்கிறார். இந்த புதிய மாதம் நமக்கு ஆசீர்வாத நாட்களாக காணப்பட ஆண்டவர் அருள் செய்வாராக. விசேஷமாக பலவிதமான நெருக்கடிகள், பிரச்சனைகள், துன்பங்கள் நிறைந்த சூழலிலும் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அற்புதமாக வழிநடத்தி நம்முடைய தேவைகள் எல்லாவற்றை சந்தித்து புதிய ஒரு மாதத்துக்குள் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த புதிய மாதம் நமக்கு மகிழ்வும் சந்தோஷ நாட்களாக காணப்பட ஆண்டவர் அருள் செய்வாராக. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதபோதி சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளிச் செய்து அவளை ஆசீர்வதிப்பார். புதிய மொழிபெயர்ப்பிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக, ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக, ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. தாவீதின் சங்கீதங்களின் வரிசையிலே இந்த 29ஆம் சங்கீதமும் ஒன்று. அதே போன்று சங்கீத புத்தகத்தில் உள்ள மிகவும் பழமையான சங்கீதங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனெனில் இந்த சங்கீதத்தின் கருத்துக்களும் கவிதை அமைப்பும் பாடலின் தாள ஒழுங்கு ஒரே சீரான முறையில் அமையாதிருப்பதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த சங்கீதம் கிமு 10ஆம் நூற்றாண்டு காலத்தை சார்ந்ததாக இருக்கலாம் என்று ஈஸ்டர் லீ என்கின்ற அறிஞர் கூறுகின்றார். ஆண்டவர் தமது மாட்சிமையையும் மகிமையும் பிரசன்னத்தையும் பல வழிகளிலே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சில வழியிலே ஆண்டவருடைய பிரசன்னம் மக்கள் வழியாக வெளிப்படுகிறது. சில வழியிலே ஆண்டவருடைய பிரசன்னம் வரலாற்று நிகழ்வுகள் வழியாக வெளிப்படுகிறது. சில வழியிலே ஆண்டவருடைய பிரசன்னம் இயற்கை வழியாக வெளிப்படுகிறது. இந்த சங்கீதம் இறைவன் தன்னுடைய பிரசன்னத்தை எப்படி இயற்கை வழியாக வெளிப்படுத்துகிறார் என்பதை மிக அழகாக சுட்டி காட்டுகின்றது. யூத சமுதாயம் இந்த உலகுக்கு அளித்த மிகப்பெரிய பரிசு அல்லது கொடை எது என்றால் ஓர் இறை கோட்பாடு. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதுதான் யூத மக்களின் அறைகோலாக இருந்தது. அன்றைய சமுதாய சூழலில் இஸ்ரவேலை சுற்றி வாழுகின்ற பிற இன மக்கள் எல்லாம் ஏராளமான தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களின் வழியாக உலகுக்கு சொன்ன முக்கிய செய்தி இறைவன் ஒருவரே. இந்த ஓர் இறை கோட்பாடு பல புற இன மக்களை கவர்ந்தெடுத்தது. புற இன மக்கள் யூத சமயத்தை விரும்புவதற்கு முக்கியமான காரணம் ஓர் இறை கோட்பாடே. இறைவன் என்றால் அவர் ஒருவராகத்தான் இருக்க முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த இறைவன் தூய்மையையும் நேர்மையையும் நீதியும் விரும்புகின்ற இறைவனாக இருக்கிறார் என்பது இன்னொரு சிறப்பம்சமாக இருந்தது. ஆகவே இந்த ஓர் இறைவன் அல்லது ஒரே இறைவன், அவர் கர்த்தர், அவர் யெகோவா என்பதை இந்த உலகுக்கு எடுத்து சொன்ன சமுதாயம் என்றால் அது யூத சமுதாயம். இவ்வாறு தங்களை சுற்றியிருக்கின்ற மக்கள் ஏராளமான தெய்வங்களை மட்டுமல்ல, தங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட அனைத்தையும் தெய்வமாக வழிபட்டார்கள். அதோடு இயற்கையையும் ஆவிகளையும் அவர்கள் வழிபட்டார்கள். இந்த சூழலில் இந்த 29ஆம் சங்கீதம் ஒரே கடவுள், அவர் எவ்வளவு ஆற்றல் மகிமை நிறைந்தவர் என்பதை எடுத்து சொல்கிறது. அதோடு மட்டுமல்ல, விண்ணில் உள்ளவர்களும் மண்ணில் உள்ளவர்களும் அவரையே சேவிக்க வேண்டும் என்பதையும் இந்த சங்கீதம் வலியுறுத்துகின்றது. இந்த சங்கீதத்தின் முதலாவது வசனம், பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் என்று சொல்லுகின்றது. புதிய மொழிபெயர்ப்பிலே, இறைவனின் மைந்தரே, மாட்சிமையையும் வல்லமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள், ஆம் ஆண்டவருக்கே உரித்தாக்குங்கள் என்கிறது. இந்த பாடலின் துவக்கத்திலேயே வானுலகில் இருக்கின்ற தூதர் கூட்டம் கடவுளை தொழுது கொள்ள அழைப்பை விடுக்கின்றார்.
பலவான்களின் புத்திரர் அல்லது இறைவனின் மைந்தர் என்பதற்கு பெனேலிம் என்கின்ற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கு விண்ணவர்கள் அல்லது தூதர்கள் என்று பொருள். தூதர் கூட்டம் மகிமையும் துதியும் கடவுளுக்கே செலுத்தி அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சங்கீதக்காரன் அழைப்பு விடுக்கின்றார். ஏனெனில் கர்த்தர் ஆற்றல் மிக்க ஆண்டவர், அவர் மகிமை மிக்கவர். ஆகவே விண்ணில் வாழுகின்ற தூதர்களாலும் மண்ணில் வாழுகின்ற மக்களாலும் அவர் போற்றுதற்குரியவர். எனவே உலகில் இருக்கிற எல்லாரும் அவரை வழிபட வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்று இந்த சங்கீதம் ஆரம்பிக்கின்றது. இவ்வாறு ஆற்றலும் மகிமை நிறைந்த கர்த்தரை எப்படி பணிந்து கொள்வது? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்கிறார் சங்கீதக்காரன். பரிசுத்த அலங்காரத்துடனே என்றால் எப்படி? 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றது. அதாவது தகுந்த உடையோடும் நடையோடும் அணிகலங்களோடும் இசையோடும் பலிகளோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். விண்ணுலகில் வாழுகின்ற தூதர்கள் எப்படி பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்வது? ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்கள் அதை குறித்து நமக்கு சொல்லுகின்றது. 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்று பார்க்கின்றோம். ஆகவே விண்ணிலுள்ள தூதர்களும் மண்ணிலுள்ள மக்களும் ஆற்றலும் மகிமை நிறைந்த ஆண்டவரை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள வேண்டும் என்ற அழைப்பை விடுக்கின்றான் சங்கீதக்காரன். அடுத்ததாக கர்த்தரின் சத்தம் இடி முழக்கத்தை போன்றது என்கின்றார் சங்கீதக்காரன். ஆண்டவருடைய குரல் அல்லது ஆண்டவரின் சத்தம் என்கின்ற சொற்றொடர் 7 முறை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 7 இடிமுழக்க திருப்பாடல்கள் என்று இந்த சங்கீதத்தை அழைப்பதுண்டு. எபிரேய மொழியிலே இச்சொல்லை உச்சரித்தால் இடி முழங்குவதை ஒத்த ஒலியை எழுப்புகிறது. இது வலிமைமிக்க ஆண்டவர் இடி முழக்கத்தின் வழியாக பேசுகிறார் என்பதை சுட்டி காட்டுகின்றது. பாலஸ்தீன தேசத்தின் நில அமைப்புகள் கடல், மலை, வனாந்திரம், சமநிலம், பள்ளத்தாக்கு முதலிய அனைத்து அமைப்புகளையும் கொண்டிருக்கிறது. மத்திய தரையிலிருந்து எழும்பி வரும் புயல் காற்று அது வேகமாக எழும்பி தாக்கும் பொழுது என்னென்ன அதிர்வுகளை கொடுக்கிறதோ அதைவிட ஆற்றல் மிக்கவராக ஆண்டவர் இருக்கிறார் என்பதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் விளக்குகின்றார். இவ்வாறு வலிமை மிக்க ஆண்டவர் எப்படி இயற்கை சக்திக்கு அப்பாற்பட்டவர் அல்லது இயற்கை சக்திகளை விட ஆற்றல் மிக்க ஆண்டவர் என்பதை இங்கே வரிசையாக பட்டியலிட்டு காட்டுகிறார் இந்த சங்கீதக்காரன். லீபனோன் கேதுரு மரங்கள் வலிமை மிக்கது, தனிச்சிறப்பு மிக்கது. சங்கீதம் 92:12 இப்படி சொல்கிறது: நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுரை போல் வளருவான் என்கிறது. லீபனோனின் கேதுரு மரம் வலிமையும் உயரமானது. இவ்வாறு வலிமையும் உயரமான கேதுரு மரத்தை புயல் காற்றே முறித்துவிடும் என்றால் புயல் காற்றை விட வலிமை மிக்க ஆண்டவருக்கு முன்பாக இந்த கேதுரு மரம் எம்மாத்திரம் என்று சொல்லுகின்றார். லீபனோன் குன்றும் எர்மோன் மலையும் இடி முழக்கத்தை தொடர்ந்த பூகம்பத்தால் அசைகின்றது. அவைகள் ஆற்றல் மிக்க ஆண்டவரின் வெளிப்பாட்டை கண்டு துள்ளுவது போல் சங்கீதக்காரனுக்கு தோன்றுகிறது. இவ்வாறு பூகம்பத்தாலே அசைகின்ற குன்றுகள் பூகம்பத்தை விட ஆற்றல் மிக்க ஆண்டவருக்கு முன்பாக ஏமாத்திரம் என்கிறார் சங்கீதக்காரன். எகிப்துக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையில் காதேஸ் வனாந்திரம் உள்ளது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து விட்டு புறப்பட்டு போகையில் சீனாய் மலையின் மேல் கர்த்தர் அவர்களை சந்திக்கின்றார். அந்த சமயத்திலே இடியும் மின்னலும் பூமி அதிர்ச்சியும் தோன்றியது.
கடவுளுடைய இந்த ஆற்றலும் மகிமையும் பிரசன்னமும் காதேஸ் வனாந்திரத்தை அதிரச் செய்தது. அவ்வளவு ஆற்றல் மிக்க ஆண்டவர் நம்முடைய கர்த்தர் என்று சங்கீதக்காரர் இங்கே சொல்லுகின்றார். இவ்வாறு இயற்கையின் ஆற்றலை விட கர்த்தர் பெரியவர் என்று சொல்வதன் வழியாக இங்கு இரண்டு முக்கியமான கருத்தை சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகின்றார். ஒன்று, இயற்கையையும் தங்கள் ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட இடி, மின்னல், புயல் காற்று, பூகம்பம் இவைகள் எல்லாவற்றையும் வழிபடுகின்ற புறையின மக்களின் தெய்வத்தை காட்டிலும் கர்த்தர் வலிமை மிக்கவர் என்பதை சுட்டி காட்டுகிறார். அதாவது, நீங்கள் வழிபடுகின்ற இயற்கையை விட எங்கள் ஆண்டவர், எங்களுடைய கர்த்தர் மிகவும் பெரியவர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இரண்டாவதாக, படைப்புகள் இயற்கையிலேயே தங்கள் வலிமையை காட்டும் பொழுது மனிதன் கலங்குகின்றான். அதே இயற்கை அமைதியாக இருக்கும் பொழுது இயற்கையை கண்டு மகிழுகிறான். அதே போன்றுதான் ஆற்றல் மிக்க ஆண்டவரை நாம் அணுகும் பொழுது அவன் உள்ளத்திலே அல்லது நம்முடைய உள்ளத்திலே அச்சமும் மகிழ்ச்சியும் கலந்து தோன்றுகிறது என்கிறார் சங்கீதக்காரன். அதாவது, நாம் வழிபடுகின்ற ஆண்டவர் ஆற்றல் மிக்கவர் என்பதை நம் உள்ளத்திலே உணரச் செய்ய வேண்டும் என்பதே சங்கீதக்காரனுடைய நோக்கமாக இருக்கிறது. இவ்வாறு இயற்கைக்கும் அப்பாற்பட்டு அல்லது இயற்கையை விட ஆற்றலும் வலிமையும் கொண்ட ஆண்டவர் தம் மக்களுக்கு என்ன செய்கிறார் என்பதைத்தான் இந்த சங்கீதம் சுட்டி காட்டுகிறது. அல்லது கடவுளுடைய சமூகம் மனிதருக்கு அச்சத்தை ஊட்டுவது போன்று இருக்கலாம். அதே வேளையிலே அவருக்காக படைக்கப்பட்ட மனிதன் அவரில்தான் மனநிறைவு அடைகின்றான். புதிய மாதத்துக்குள் வந்திருக்கிறோம். இயற்கை தனது கோர முகத்தை காட்டும் பொழுதெல்லாம் நாம் அச்சம் கொள்ளுகின்றோம். சுனாமி, பூமி அதிர்ச்சி, புயல் காற்று, பெருவெள்ளம், இப்படி இயற்கை சீற்றங்கள் நம்மை தாக்கும் பொழுதெல்லாம் நாம் கலங்குகின்றோம். எப்படி இந்த இயற்கை சீற்றத்தை சமாளிப்பது, அல்லது எப்படி இந்த இயற்கைகளுடைய கோர பிடியிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வது என்று நாம் இயங்குகின்றோம். குறிப்பாக ஒரு பெரும் தொற்று இன்று உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது. எப்படி இந்த பெருந்தொற்றிலிருந்து நாம் விடுதலை பெறுவது என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலிலே இந்த சங்கீதம் நமக்கு முக்கியமான நம்பிக்கையை கொடுக்கின்றது. இயற்கையை படைத்த ஆண்டவர், இயற்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற ஆண்டவர், இயற்கையை ஆளுகின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். ஆற்றல் மிக்க இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை தான் இந்த சங்கீதம் நமக்கு கொடுக்கின்றது. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகின்றார் 11ஆம் வசனத்திலே, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமானம் அருளி அவளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகின்றார். முதலாவதாக, வலிமைமிக்க ஆண்டவர் நமக்கு ஆற்றலை அருளி செய்கின்றார், அல்லது வலிமைமிக்க ஆண்டவர் நமக்கு பலத்தை தருகிறார் என்று சொல்லுகின்றார். அரசுகள் ஆட்சி செய்கின்ற காலகட்டத்திலே ஒவ்வொரு அரசனும் தன்னுடைய நாட்டையும் தனது மக்களையும் பாதுகாக்க வேண்டுமென்றால் அவன் ஆற்றல் மிக்கவனாகவும் படையிலே பலமிக்கவனாகவும் இருக்க வேண்டும். ஒரு அரசன் பலவீனமாக இருக்கிறான் என்று எதிரி நாட்டு அரசன் அறிந்து கொண்டால் உடனே போர் தொடுத்து அந்த நாட்டை கைப்பற்றி தன்னுடைய ஆட்சிக்குட்பட்டதாக்கி விடுவான். எனவே ஒரு அரசன் தன்னுடைய நாட்டை பாதுகாக்க வேண்டுமென்றால் அவன் ஆற்றல் மிக்கவனாகவும் வலிமை மிக்கவனாகவும் இருக்க வேண்டும். அதோடு வலிமையின் வழியாகத்தான் உலகத்தின் கவனத்தை தன் பக்கமாக திருப்ப முடியும் என்று நம்பினார்கள். பல வேளைகளிலே தாங்கள் வலிமை மிக்க அரசர்கள் என்பதை காட்டுவதற்காகவே போர்களை தொடுத்தார்கள், பிற நாடுகளை கைப்பற்றினார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, ஒருவன் ஆற்றல் மிக்கவனாக இருப்பது அல்லது பலவானாக இருப்பது ஆசீர்வாதத்திற்கு அடையாளம் என்றும் கருதினார்கள். யாக்கோபு தனது புதல்வர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவம், என் முதல் பேருமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுள்ளவன் என்று அவனை ஆசீர்வதிக்கிறான். ஆகவே இந்த ஆற்றல் அல்லது வலிமை என்பது ஆசீர்வாதத்திற்கு அடையாளம் என்று நம்பினார்கள். ஒருவன் கொண்டிருக்கின்ற உயிர் ஆற்றலும் உடல் நலமும் பொருளாதார வளமும் அவனை ஆற்றல் உள்ளவனாக்குகின்றது. அதே வேளையிலே இத்தகைய அசைக்க முடியாத வலிமையும் பலமும் ஒரு மனிதனை
எப்பொழுதும் தற்காத்து கொள்ளும் அல்லது பாதுகாக்கும் ஒன்றாகவே இருந்துவிடும் என்று கருத இயலாது. அவன் உடல் வலிமையை பெற்றிருக்கலாம், உள்ள வலிமையை பெற்றிருக்கலாம், நிறைந்த செல்வத்தையும் பெற்றிருக்கலாம். இவை மட்டுமே ஒருவனை பாதுகாக்கும் என்று நிச்சயமாக சொல்ல இயலாது. ஏனெனில் சங்கீதம் 33:16-17 இப்படி சொல்லுகிறது, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது என்று சொல்லுகின்றது. எனவே ஆண்டவரின் ஆற்றலும் வலிமையும் இருந்தால் மட்டுமே நாம் பாதுகாக்கப்பட முடியும், அல்லது ஆண்டவருடைய ஆற்றலும் வலிமையும் இருந்தால் மட்டுமே நம்மால் இவ்வுலகத்திலே பாதுகாப்பாக வாழ இயலும். இதற்கு நல்ல உதாரணம், நமக்கு நன்கு தெரிந்த உதாரணம் கோலியாத் தாவீது சம்பவம். கோலியாத் தனது உடல் வலிமையை நம்பி வந்தான். ஆனால் தாவீது ஆண்டவருடைய பலத்தை நம்பி வந்தான், வெற்றி பெற்றான். ஏனெனில் நமக்கு ஆற்றல் அளிப்பவர் ஆண்டவர். ஆற்றல் அளிக்கின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். சங்கீதம் 93:1 இப்படி சொல்கிறது, கர்த்தர் ராஜ்யதிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஆண்டவரே ஆளுகை செய்கின்றார். ஆற்றல் மிக்க ஆண்டவர் இந்த உலகத்தை ஆளுகின்றபடியால் அவருடைய பலம் நமக்கு அவசியம். நமது சுய பலத்தினாலோ படை பலத்தினாலோ வெற்றியை பெற இயலாது. வலிமை மிக்க ஆண்டவர் நம்முடைய பக்கமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். ஆகவே ஆற்றல் மிக்க ஆண்டவரை நம்முடைய பக்கமாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். புதிய மாதத்துக்குள் நாம் வந்திருக்கின்றோம். இயற்கை சீற்றங்கள் நம்முடைய வலிமைக்கு, நம்முடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்டு அவை எழும்பும் பொழுதெல்லாம் நாம் திகைக்கின்றோம். குறிப்பாக இந்த பெரிய நோய் தொற்று இன்று நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து எப்படி நாம் விடுதலை பெறுவது, விடுதலை பெறுகின்ற ஆற்றலை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலிலே இந்த சங்கீதக்காரன் நமக்கு ஒரு புதிய நம்பிக்கை கொடுக்கின்றார். ஆற்றல் மிக்க ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். இயற்கையை ஆளுகின்ற ஆண்டவர், இயற்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற ஆண்டவர், இயற்கையை தனக்கு கீழாக வைத்திருக்கின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். அந்த ஆற்றல் மிக்க ஆண்டவரை நாம் சார்ந்து வாழ வேண்டும் என்று இருக்கின்றார். சங்கீதம் 18:1-2 இப்படி சொல்கிறது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். இயற்கை கடவுளின் வல்லமையை தெரிவிக்கின்றது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியை அறிவிக்கிறது. இவ்வலிமையை அல்லது இந்த இயற்கைக்கு இந்த வலிமையை அளித்தவர் ஆண்டவர். அதைவிட சிறப்பு மிக்கவன் மனிதன். ஆகவே அவன் தன் கடவுளிடமிருந்து தனக்கு தேவையான பலத்தையும் ஆற்றலையும் பெறுவது உறுதி என்பதை இந்த சங்கீதம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இயற்கைக்கு ஆற்றல் அளித்த ஆண்டவர் அதைவிட அதிக ஆற்றலை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த சங்கீதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இரண்டாவதாக இங்கு சங்கீதக்காரன் ஆற்றல் மிக்க ஆண்டவர் தம் ஜனத்திற்கு சமாதானம் கொடுக்கிறார். ஆற்றல் மிக்க ஆண்டவர் தன்னுடைய மக்களுக்கு அமைதியை அருளிச்சுகிறார் என்று சொல்லுகின்றார். எப்படி இயற்கை சூழல்கள் அல்லது இயற்கை சீற்றங்கள் நம்மை தாக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வலிமையை தந்து, நமக்கு சத்துவத்தை தந்து நம்மை பாதுகாக்கிறாரோ, அதே போன்று ஆற்றல் மிக்க ஆண்டவர் நெருக்கடியான இந்த சூழலிலே நமக்கு சமாதானத்தை கொடுக்கின்றார். சமாதானம் அல்லது அமைதி, பீஸ் என்று சொல்லுகிறோம், ஷாலோம் என்று அழைக்கின்றோம். இந்த சமாதானம் அல்லது அமைதி என்பது முழுமையான நலமும் முழுமையான பாதுகாப்பையும் கொண்டதுதான் சமாதானம் அல்லது அமைதி என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த சமாதானம் தனி வாழ்விலும் சமூக வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமய வாழ்விலும் நமக்கு கிடைக்க வேண்டும். இது ஆண்டவர் அளிக்கும் பரிசு. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால் மிகவும் கடினமான
கரடு முரடான வாழ்க்கை வரலாறு. எப்பொழுதும் அவர்கள் பிரச்சனையை சந்தித்து கொண்டே இருந்தார்கள். குறிப்பாக புறையின மக்களினால் ஏராளமான துன்பத்தை அவர்கள் அனுபவித்து கொண்டே இருந்தார்கள். போர்கள் மத்தியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்று வரை அவர்கள் பிரச்சனையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பிரச்சனையின் மத்தியிலே வாழுகின்ற இஸ்ரவேல் மக்களுக்கு சமாதானம் என்பது அல்லது அமைதி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த முழுமையான நலனையும் முழுமையான பாதுகாப்பையும் ஆண்டவர் மட்டுமே அவர்களுக்கு கொடுக்கின்றார். மீதியானவர்களுக்கு பயந்த இஸ்ரவேல் மக்கள் மலைகளில் இருக்கின்ற கெபிகளிலும் குகைகளிலும் ஒளிந்து மறைந்து வாழ்ந்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் விதை விதைத்திருக்கும் பொழுது மீதியானர்களும் அமலேக்கியரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேல் மக்களுடைய விளைச்சலை அழித்து போட்டார்கள். அவருடைய கால்நடைகளையும் அழித்து போட்டார்கள். இது இஸ்ரவேல் மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. மீதியானர்களுக்கு முன்பாக அவர்கள் சிறுமைப்பட்டு போனார்கள். இந்த நெருக்கடியான சூழலிலே அவர்கள் ஆண்டவரை நோக்கி முறையிடுகின்றார்கள். அவருடைய முறையிடுதலை ஆண்டவர் கேட்டு கிதியோன் என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் எழுப்புகின்றார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று வாக்களித்து இஸ்ரவேல் மக்களுக்கு ஆதரவாக மீதியானர்களுக்கு எதிராக போரிட ஆண்டவர் அவரை அழைக்கின்றார். கிதியோனை அழைத்ததோடு ஆண்டவனுக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுக்கின்றார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொல்லுகின்றார். அங்கே 24ஆம் வசனம் சொல்கிறது, அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே நெருக்கடியான ஒரு சூழலில் பிரச்சனைகள் மத்தியிலே வாழும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த கிதியோன் வழியாக சமாதானத்தை அவர் கொடுக்கின்றார். எனவே ஆண்டவருக்கு சமாதானத்தின் தேவன் என்று பெயர் சூட்டுகின்றார். பவுலப்போஸ்தலன் தன்னுடைய கடிதத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் 2 முக்கியமான வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். ஒன்று கிருபை, இன்னொன்று சமாதானம். கிருபையின் தேவன் உங்களோடு இருப்பாராக என்று அவர் நிறைவு செய்கின்றார். ஏன் இந்த 2 வார்த்தைக்கும் பவுலப்போஸ்தலன் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால், இந்த 2 வார்த்தைகளும் கிருபையும் சமாதானமும் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒன்று. கிருபை அல்லது கிரேஸ் ஏன் முக்கியமானது என்றால், எல்லா மக்களும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட மக்கள், எல்லா மக்களும் ஆதாம் வழி வந்தவர்கள், எல்லா மக்களையும் ஆண்டவர் தான் படைத்தார் என்றாலும் இஸ்ரவேல் மக்களை மட்டும் ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஜனமாக தெரிந்தெடுத்தார். ஏன் இஸ்ரவேல் மக்களை மட்டும் ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஜனமாக தெரிந்தெடுத்தார் என்ற கேள்வி நாம் எழுப்பி பார்ப்போம் என்றால், கிருபை. ஆண்டவருடைய கிருபையினால் மட்டுமே இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் தன்னுடைய ஜனமாக தெரிந்து கொண்டார். ஆகவே இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த கிருபை என்கிற வார்த்தை மிக முக்கியமானது. இரண்டாவதாக சமாதானம் என்கிற வார்த்தையை பவுலப்போஸ்தலன் அதிகமாக பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் பிரச்சனைகள் மத்தியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நெருக்கடியான சூழலிலே அவர்கள் வாழுகின்றார்கள். குறிப்பாக புறையின மக்களை அவர்கள் அதிகமாக வெறுப்பதற்கு காரணம் அவர்கள் மூலமாக அதிகமான துன்பத்தை அவர்கள் சந்தித்தார்கள். இவ்வாறு நெருக்கடியிலும் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் வாழ்ந்து கொண்ட இஸ்ரவேல் மக்களுக்கு சமாதானம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த சமாதானத்தை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தால் இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. ஆண்டவரே இந்த சமாதானத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார் என்பதனாலே பவுலப்போஸ்தலன் தன்னுடைய கடிதத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் நிறைவு செய்யும் பொழுதும் கிருபையும் சமாதானமும் அல்லது கிருபையின் தேவன், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக என்று அவர் நிறைவு செய்கின்றார். புதிய மாதத்துக்குள் நாம் வந்திருக்கின்றோம். நெருக்கடியான ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுதந்திரமாக நம்மால் வெளியே செல்ல முடியவில்லை. நம்முடைய பணிகளையும் நம்முடைய தொழில்களையும் செய்ய முடியாத ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆலய வழிபாடுகளிலே நம்மால் கலந்து கொள்ள இயலவில்லை. இந்த நெருக்கடியான சூழலிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வாக்குறுதி, ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அளிச்சுகிறார். சமாதானத்தின் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆகவே நெருக்கடியான இந்த வாழ்க்கை பயணத்திலே சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையை இந்த சங்கீதம் நமக்கு கொடுக்கின்றது. மூன்றாவதாக ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார் அல்லது ஆண்டவர் தன்னுடைய மக்களுக்கு ஆசி வழங்குகின்றார். ஒரு மனிதனுக்கு பலத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் மட்டுமே கொடுக்கின்றார். இது ஆண்டவர் அருளும் பரிசு. வேறு யாராலும் இந்த
ஆசீர்வாதத்தை அளிக்க இயலாது. ஆசீர் என்பதற்கு பெரக்கா என்கின்ற பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு கொடை அல்லது பரிசு என்று பொருள். பொதுவாக செழிப்பையே இது குறிக்கின்றது. ஆனால் அது இறைவனிடமிருந்து கிடைக்கின்ற ஒன்றையே இந்த ஆசீர் என்கின்ற வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த செழிப்பை அல்லது இந்த ஆசீர்வாதத்தை இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் ஒருவனை ஆண்டவர் மட்டுமே ஆசீர்வதிக்க இயலும். ஒருவனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் ஆண்டவருடைய கரத்தில் மட்டுமே இருக்கின்றது. திருமறையில் படைப்பின் வரலாற்றிலே பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட சம்பவத்தை ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். தங்களுக்கு பேர் உண்டாக ஒரு மிக பிரம்மாண்ட கோபுரத்தை கட்டினார்கள். பாபேல் கோபுரத்தை அவர்கள் கட்டினார்கள் என்று பார்க்கின்றோம். இது ஆண்டவருடைய பார்வைக்கு ஏற்புடையதாக அமையவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் மக்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும் பொழுது, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆனால் இங்கே மக்கள் நாம் சிதறி போகாமல் நாம் ஒன்று போல் வாழ வேண்டும், அதற்கு ஆதாரமாக இந்த பாபேல் கோபுரத்தை கட்டுவோம் என்று அவர்கள் கட்டினார்கள். அதோடு மட்டுமல்ல, தங்களுக்கு பேர் உண்டாக வேண்டும் என்பதற்காக அவர்கள் இதை கட்டினார்கள். இது ஆண்டவருடைய பார்வைக்கு ஏற்புடையதாக அமையவில்லை. எனவே ஆண்டவர்களை சிதறடித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஒரு மனிதன் தன்னுடைய முயற்சியினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயலாது. நாம் என்ன முயற்சி செய்தாலும் நம்முடைய முயற்சியின் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் நிச்சயமாக இயலாது. ஆண்டவர் மட்டுமே ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அவனை ஆசீர்வதிக்கின்றார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நமக்கு இப்படி சொல்லுகின்றது: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்கிறார். ஒரு மனிதனுடைய பெயரை பெருமைப்படுத்துவதோ ஆசீர்வதிப்பதோ அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கின்றது. இங்கே பாபேல் கோபுரத்தை கட்டிய மக்கள் தங்களுக்கு பேருண்டாக அந்த கோபுரத்தை கட்ட நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து அவனுடைய பேரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒரு மனிதனை உயர்த்துவதும் பெருமைப்படுத்துவதும் ஆசீர்வதிப்பதும் ஆண்டவர் கொடுக்கின்ற கொடை அல்லது பரிசு என்பதை இந்த சங்கீதம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. புதிய மாதத்துக்குள் நாம் வந்திருக்கின்றோம். இயற்கையின் பேரழிவை உலகமே சந்தித்து கொண்டிருக்கிறது. அது நெருக்கடியான சூழலில் இன்றைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலிலே இந்த சங்கீதம் நமக்கு ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கையை சுட்டி காட்டுகிறது. அல்லது ஆண்டவர் மீது நமக்கு இருக்கின்ற விசுவாசத்தை, நம்பிக்கையை வளர்த்து கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயற்கையை படைத்த ஆண்டவர் அவற்றை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அடக்கி ஆளுகின்ற ஆண்டவர் நமக்கு ஆற்றலையும் வலிமையும் கொடுக்கிறார் என்ற நம்பிக்கை இந்த சங்கீதம் நமக்கு கொடுக்கிறது. அதே போல நெருக்கடியான ஒரு சூழலிலே, குறிப்பாக பெரும் தொற்று இன்றைய தேசம் முழுவதும் மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே, நெருக்கடியான சூழலிலே ஆண்டவர் நமக்கு சமாதானம் அருளி செய்கின்றார். சமாதானம் ஆண்டவர் கொடுக்கின்ற கொடை, பரிசு. அது ஆண்டவர் மட்டுமே நமக்கு அருளி செய்கின்றார். நெருக்கடியான சூழலிலே ஆண்டவரை நம்பி வாழுகின்ற மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற சமாதானத்தை அவர் அருளி செய்கின்றார். அதோடு மட்டுமல்ல, ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் செவி சாய்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே ஆற்றமிக்க ஆண்டவரை நாம் சார்ந்து வாழ்வோம். அவருடைய கரத்துக்குள் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதம் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஆசீர்வாதத்தின் நாட்களாக காணப்பட ஆண்டவர் அருள் செய்வாராக. நாம் ஜெபம் செய்வோம். அன்பரையும் ஆண்டவரை, இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதங்கள் முழுவதும் நீர் எங்களோடு இருந்திருக்கிறீர். எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்திருக்கிறீர். இப்படி அனைத்து தேவையை நீர் சந்தித்து வந்திருக்கிற ஆண்டவரே, நாங்கள் நடந்து வந்த பாதைகளை எல்லாவற்றையும் திரும்பி பார்க்கிறோம்.
எங்கள் ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாக எங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து வழிநடத்தி வந்திருக்கிறீர் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதியும். இந்த மாதத்தில் நாங்கள் செய்த வேலைகள் பணிகள் கையின் பிரயாசங்கள் தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டியிருக்கிறோம். திட்டமிட்ட திட்டங்கள் எண்ணங்கள் செயல்கள் எல்லாவற்றையும் நிர்வாகிக்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டியிருக்கிறோம். விசேஷமாக என்னுடைய தேசத்தில் இருக்கிற இந்த கொடிய நோய்க்காக நோய்க்கு நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நோய்க்கு நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவருடைய கரம் கூட இருக்க வேண்டும், உடைய பிரசன்ன பிள்ளைகளை தொட வேண்டும் என்று வேண்டியிருக்கிறோம். இந்த நோயை இந்த தொற்று நோயை எங்களுடைய உலகத்திலிருந்து எங்களுடைய தேசத்திலிருந்து எங்கள் ஆண்டவர் அகற்றிவிட வேண்டும் என்று நாங்கள் வேண்டியிருக்கிறோம். அதற்கு அடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் ஆண்டவருடைய கிருபையும் பாதுகாப்பும் கூட இருக்க வேண்டும் என்று வேண்டியிருக்கிறோம். விசேஷமாக முன்னணியிலிருந்து செயல்படுகிற மருத்துவர்களுக்காக நர்சஸுக்காக அவர்களுக்கு உதவி செய்கின்ற எல்லா மக்களுக்காக வேண்டிய செய்கிறோம் ஆண்டவரே. அவளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும், நல்ல ஞான கிருபையை தாரும். கரிசனையோடு நோயாளிகளை அவர்கள் சந்திக்கவும் இவர்கள் சுகம் பெற்றவர்களாக துதிக்க மகிமைப்படுத்த நன்றி செலுத்தல் தாரும். சுகாதாரத்துறையில் ஈடுபடுகின்ற அருமையான பிள்ளைகளுக்காக தூய்மை பணியில் ஈடுபடுகின்ற பிள்ளைகளுக்காக காவல்துறைகளுக்காக வினோய்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்ற அருமையான பிள்ளைகளை எங்கள் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டியிருக்கிறோம். கிருபையின் பிள்ளைகளை தாங்க வேண்டும், வழிநடத்த வேண்டும் என்று வேண்டியிருக்கிறோம். சுகம் பலன் தாரும், தீமை பிள்ளைகளை அணுகாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டியிருக்கிறோம். தேவனுடைய அரசாங்கத்திற்காக வேண்டி செய்கிறோம். அரசாங்கம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்காக நன்றி செலுத்த மாடவரே. நல்ல திட்டங்கள் தீட்டி விரைவாக இந்த நோய் எங்களுடைய தேசத்திலிருந்து அகற்றப்பட எங்கள் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டியிருக்கிறோம். அரசாங்க அதிகாரிகளுக்காக நாங்கள் வேண்டியிருக்கிறோம். வேண்டிய நல்ல ஞானம் கிருபையை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டியிருக்கிறோம். அன்பையின் ஆண்டவரே, என்னுடைய திருச்சி மக்களுக்காக நிலைமை நோக்கி மன்றாடுகிற ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் நிராசரித்து வந்திருக்கிறீர். இந்த பொருளாதார நெருக்கடியிலும் எங்கள் ஆண்டுடைய கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளுக்கு உதவி செய்து மக்கள் நன்றி சொல்லுகிறோம். பொருளாதார நெருக்கடியிலே சிக்கிற மக்களுக்கு உதவி செய்வதற்காக ஏராளமான மக்கள் நன்கொடைகளையும் காணிக்கைகளையும் கொடுத்தார்கள் ஆண்டவரே. அந்த மக்களுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். அப்படி குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். வெளியிடங்களிலே வெளிநாட்டில் வசிக்கின்ற எல்லா மக்களுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும், அப்படி பிள்ளைகளை நீர் ஆசிர்வதியும். எங்கிருந்தாலும் பாதுகாப்பின் கரமும் அன்பு பிள்ளையோடு கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டியிருக்கிறோம் ஆண்டவரே. எடுத்து சொன்ன எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகள் சென்ற வேலைகள் பணிகள் தொழில்கள் வியாபாரங்கள் அனைத்தையும் நீர் ஆசிர்வதியும். குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டியிருக்கிறோம். பிள்ளைகளை ஆசிர்வதியும். வியாதிகள் தீமைகள் பேணாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். வாலிப சகோதர சொல்லுக்காக நன்றி சொல்ல மாடவே. வாலிப சிஸ்டராயும் நினைத்துக் கொள்ள உண்மை சார்ந்து வாழ நீர் அழுதாரும். படிக்கின்ற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்ல மாடவே. அரசாங்க தேர்வுக்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டி சொல்ல மாடவே. உயர்கல்வியிலே நல்ல இடங்களில் என்ற பிள்ளைகளுக்கு இடம் கிடைக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டியிருக்கிறோம். இடைய தேசத்திலே ஒரு நல்ல சூழல் ஏற்பட கிருபை விசேஷமாக இடைய வழிபாடுகள் ஆராதனைகள் எல்லாம் நடைபெற வேண்டும். அதற்கான ஒரு வாய்ப்புகள் வசதிகள் சூழல் எங்களுக்கு தாரும். நாங்கள் ஒற்றுமையோடு மகிழ்ச்சியோடுமே வழிபடவும் உண்மை ஆராதிக்கும் மக்கள் நன்றி சொல்லவும் இப்படி ஆலயத்தில் வந்து உண்மை துதிக்கும் மகிமைப்படுத்தவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டியிருக்கிறோம். எல்லா மக்களையும் நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசிர்வதியும். எல்லா ஊழியங்களுக்காக நமக்கு நன்றி சொல்லுவோம். மிஷனரி ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மிஷனரி குடும்பங்களுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். அங்கே இருக்கிற ஆசிரியர் மாணவ மாணவர்களுக்காக விடுதி மாணவர்கள் ஒவ்வொருவருக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே. எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக நமக்கு நன்றி சொல்ல மாண்டவரே. இந்த மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு உதவி செய்த எல்லா மக்களையும் நீர் ஆசிர்வதியும். நாங்கள் இணைந்து நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்முடைய சித்தத்தை உலகத்தில் நாங்கள் நிறைவேற்றவும் நீர் எங்களுக்கு அருள் தாரும். எங்களை மற்றும் அவருடைய கடத்தில் அர்ப்பணிக்க மாடவரே. இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். உமக்கு சித்தமானவற்றை மட்டும் நாங்கள் செய்ய நீர் எங்களுக்கு அருள் தாரும். இடைய தேவைகள் எல்லாவற்றை சொல்லி விசேஷமாக பொருளாதார நெருக்கடியிலே சிக்கியிருக்கின்ற ஏழு எளிய மக்களுக்காக நான் வேண்டும் செய்கிறோம். பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். நீரை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர். நீரை எங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துகின்ற ஆண்டவர். ஆண்டவரே, எங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்ற ஆண்டவர். எங்கள் மக்களுக்கு வேண்டிய எல்லா ஆற்றலையும் வலிமையும் ஞானத்தையும் தேவை நீர் அளிச்சியும் நீர் ஆசீர்வதி ஆண்டவரே. தேவை அனைத்தையும் சந்தியும். உடைய நாம மட்டும் மேம்படுவதாக எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் தூயாவினுடைய ஐக்கியமும் நம்மளுடைய பதிக்கும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.